Hi students, இப்போ நம்ம exercise 4.3ல fourth sum second subdivision பார்க்குறோம். வேல்யூ ஃபைண்ட் தி வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இப்போ சம் பார்த்தீங்கன்னு நமக்கு என்ன தராங்க, நமக்கு sin of tan s இதனால சம் நான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிடுறேன். நான் sin of tan s of 1/2 minus cos inverse of 4/5. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு tan s of 1/1 இல்லை 1/2 வேல்யூ நமக்கு தெரியாது. நமக்கு அது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 வேல்யூ நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ இது என்ன பண்ணுங்க, ட்ரையாங்கிள் மெத்தட்ல போயிடுங்க. நெக்ஸ்ட் பாருங்களா, இங்க நம்ம சைன் இருக்குல்ல, நம்ம இது மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நம்ம பார்த்துருக்கோம். சைன் தான் ஆகும், உள்ள சைனஸ் இருந்ததான் சைனஸ் நம்ம கேன்சல் ஆகும் இல்லையா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்க என்ன பண்ணணும்னா, அந்த டேனஸையும் நமக்கு சைனஸாக மாற்றணும், காசினஸ் நமக்கு சைனஸாக மாற்றணும். அதுக்கு என்ன மெத்தட், நமக்கு இந்த ட்ரையாங்கிள் மெத்தட் யூஸ் பண்றோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம நமக்கு இங்க லெட்டு எக்ஸ் என்ன பண்ணுங்க, tan inverse of 1/2 எடுத்துங்க. அப்போ இந்த tan இந்த பக்கம் tan inverse இந்த பக்கம் வந்தா tan ஆகுமா? அப்போ tan x equal to 1/2. சரிங்களா? இப்போ ட்ரையாங்கிள் போடுங்க, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டுங்க. ரைட் போட்டு நம்ம இங்க இந்த எக்ஸ் தலைமை என்ன, எக்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா? tan தெரியுங்களா உங்களுக்கு, என்னது ஆப்போசிட் பை அட்ஜசன்டா. அப்போ ஆப்போசிட் நம்ம நமக்கு எக்ஸுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல இது 1, அட்ஜசன்ட் 2. அப்போ ஐ போனஸ் எப்படி உங்களுக்கு கிடைக்கும், அப்படி உங்களுக்கு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் என்னது அட்ஜசன்ட் ஸ்கொயர் இல்லையா? அப்போ நம்ம நமக்கு √5 வந்துடும். ஓகேங்களா? இப்போ நமக்கு தேவையான நமக்கு என்ன சொன்ன, உங்களுக்கு வந்து இங்க சைன் இருக்கிறதுனால இதையும் சைனஸா மாற்றணும், இது நமக்கு இதையும் நமக்கு, அதாவது tan s சைனஸா மாற்றணும், காஸ் இன்வர்ஸ் நீங்க சைனஸ் தான் மாற்றணும். இப்போ நான் sin x கண்டுபிடிக்கிறேன். இப்போ sin x ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸா, அப்போ ஆப்போசிட் 1 பை ஹைபோட்டனஸ் √5. அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை √5 வந்துடும். சரிங்களா? இங்க எக்ஸ் ஈக்குவல் டு tan s எடுத்தோம், அதே எக்ஸ் என்னாச்சு இங்க சைன் இன்வர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், tan s 1/2 பதில் நம்ம என்ன பண்ணலாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை √5 யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அதே போல நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த காஸ் இன்வர்ஸ் மாத்தலாம். லெட்னோலாம் ஒய் தரமா காஸ் இன்வர்ஸ் நமக்கு, அதே போல காஸ் இன்வர்ஸ் இந்த பக்கம் கொண்டு வாங்க. இப்போ காஸ் ஒய் கிட்ட வரும் உங்களுக்கு 4/5 வந்துடும். சரிங்களா? அதே போல ட்ரையாங்கிள் போட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போடணும் எப்பவுமே. இருங்க, நம்ம ஒய் தான் இங்கே ஒய் போகிறோம். காஸ் ஆக்சுவலாக வந்து அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸா, அட்ஜசன்ட் இங்கே தான் இருக்கு நமக்கு 4, ஹைபோட்டனஸ் 5. அப்போ ஆப்போசிட்கான ஃபார்முலா என்னது, ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் மைனஸ் என்னது அட்ஜசன்ட் ஸ்கொயர். அப்போ √9 வருமா? √9க்கு நமக்கு ஸ்கொயர் எடுத்தா 3. அப்போ ஆப்போசிட் நமக்கு என்னாச்சு 3 ஆயிடுச்சா? நம்ம தேவை சைன் தான் தேவை நமக்கு. அப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு ஆப்போசிட் நமக்கு 3 பை ஹைபோட்டனஸ் 5. அப்போ ஒய் ஈக்குவல் வந்துடும்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5. சரிங்களா? அப்போ ஒய் கூட காஸ் இன்வர்ஸ் வந்து இப்போ ஒய் சைன் இன்வர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ காஸ் இன்வர்ஸ் வேல்யூ வந்து நம்ம இந்த சைன் வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சம் போயிடலாமா? இந்த நம்ம சம் போயிடுறோம். சைன் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ஈக்குவல் டு சைன் ஆஃப் tan inverse of 1/2 பண்ணலாம், sin inverse of 1/√5 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் நமக்கு sin inverse of 3/5. ஓகேங்களா? இப்போ நமக்கு இங்க பாருங்க, இது ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம். sin inverse x மைனஸ் sin inverse y ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ ஃபார்முலா நோட் பண்ண பாருங்க. sin inverse x minus sin inverse y equal to sin inverse of x into square root 1 minus y square minus y into square root of 1 minus x square. இதுல கண்டிஷன் நமக்கு x square plus y square equal to 1 இருக்கு. சரிங்களா? இது நம்ம ஃபார்முலா இது நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். சரிங்களா? வித் ஈக்குவல் டு சைன் ஆஃப், இப்போ நமக்கு ஃபார்முலா வந்து சைன் இன்வர்ஸா, சைன் இன்வர்ஸ் ஆஃப், சரிங்களா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வேல்யூ பண்ணது இங்கே 1/√5 1/√5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் இங்கே 3/5 தானே, அப்போ வரும் 9/25 ஆகுமா, மைனஸ் ஒய் வேல்யூ வந்து 3/5. சரிங்களா? ஒய் வேல்யூ 3/5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சொல்லும்போது என்ன பண்ணோம், இந்த 1/√5 ஸ்கொயர் பண்ணால் 1/5 ஆகிடும். ஓகேங்களா?
இப்போ சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√5 இது நமக்கு எல்சிஎம் போடலாம் இல்லையா, உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ 25 மைனஸ் 9/25 வருமா, மைனஸ் 3/5 இன்ட்டு ஸ்கொயர் ரூட்டாக வரும் 5 மைனஸ் 1/5 வந்துடும். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√5 போட்டுருங்களா. இப்போ 25 மைனஸ் 9 அது 16. இப்போ 16 விட்டுத்தா நமக்கு 4 வந்துருமா. அப்போ 4/25 விட்டுத்தா 5 மைனஸ் அதே போல 3/5 போட்டு 4/5 வருமா. 4 ரூட்டு தான் நமக்கு 2, 5க்கு நமக்கு ரூட்டு தான் √5 அப்படியே இருக்கும் இல்லையா. இப்போ ரெண்டு டினாமினேட்டர் பாருங்க சேமாக தானே இருக்கு. இங்கேயும் பாருங்க 5√5 வரும் இல்லை, அங்கேயும் 5√5 வருமா. அப்போ மொத்தம் என்ன பண்ணலாம், 5√5 நமக்கு எல்சிஎம் பார்த்துக்கலாம். அப்போ மேலே என்ன வரும், 4 மைனஸ் 6 வந்துடும். இப்போ சைனஸ் கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ ஆன்சர் அது பார்த்தீங்கன்னா மைனஸ் 2/9 வரும், 5√5 வரும் சரிங்களா. இப்போ இதே நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து இப்படியே கூட ஒரு ஆன்சர் வரலாம். ஆனால் கீழே வந்து இர்ரேஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், காஞ்சி எடுத்து மேலே கீழே மல்டி பண்ணுவீங்களே, அதனால் இந்த √5 மல்டி பண்ணுங்க சரிங்களா. √5 மேலே மல்டி பண்ணுங்க. அப்போ என்ன வரும், மைனஸ் 2√5/√5 5 × 5 இருக்கும். √5 × √5 5 வருமா, 5 × 5 25 ஆயிரும். ஆன்சர் நமக்கு இதுதான். இது கண்டிப்பாக எங்கே இருக்கும் நமக்கு, சைன் சொல்லும்போது இப்போ இங்கே பேக்கெட்டுக்குள்ள சைன் மைனஸ் தெரியா. அப்போ நமக்கு டொமைன் அது -1லேருந்து +1 கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நியூமரேட்டர் வேல்யூ சின்னதாக இருக்கு, டினாமினேட்டர் பெருசாக இருக்குல்ல. அப்போ 0.0 சம்திங் வரும், இல்லை 0. சம்திங் வரும். அது கண்டிப்பாக அங்கே இருக்கும் -1 +1 இருக்கு. இது எப்போ இந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம்னா, ட்ரையாங்கிள் போட்டு யூஸ் பண்ணோம்னா, இந்த tan inverse ஆஃப் 1/2 cos inverse 4/, அந்த வேல்யூஸ் தெரியாத போது நம்ம பண்ணணும், இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த sin inverse x மைனஸ் sin inverse y அந்த ஃபார்முலா மக்கப் பண்ணிக்க சம் பண்ணணும்.